கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுவிசேஷ காலகட்டத்தை 7 பகுதிகளாக 7 சபை காலகட்டங்களாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 7 சபை காலகட்டங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி நாம் 4 சபைகளை பற்றி பார்த்து விட்டோம். இப்போ நம்ம 5வது சபையாகிய சர்தை சபையை பற்றி பார்க்க போகிறோம். சர்தைன்னு சொல்லப்படுகிற இந்த பண்டைய நகரம் இன்றைக்கு துருக்கி என்று சொல்லப்படுகிற இந்த பண்டைய காலத்தில் ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். கிமு 600 லிடியா என்கிற ஒரு ராஜ்யமாக இது இருந்தது. இன்றைய துருக்கியின் மேற்கு பகுதியின் பெரும்பகுதி லிடியா ராஜ்யமாக இருந்தது. அதனுடைய தலைநகரமாக இந்த சர்தை நகரம் இருந்திருக்கு. இது பிற்காலத்தில் அகமனிட் பேரரசுடைய ஒரு மாகாணமாக இருந்தது. அப்போவும் சர்தை தான் அந்த மாகாணத்தின் தலைநகராக இருந்தது. இதற்கு பிறகு கிரேக்கர்கள் காலகட்டத்தில் ஹெலென்சிக் நாகரிகத்தின் ஒரு மைய பகுதியாக இருந்தது. ஹெலென்சிக் நாகரிகம் அப்படிங்கிறது இன்றைய மேற்கத்திய நாகரிகம் போல. இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கூட ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாகரிகத்தோடு கலந்துடுறாங்க. ரோமர்கள் காலகட்டத்திலும் வியாபார ரீதியாக பார்த்தாலும் மிக முக்கியமான இடத்துல அந்த நகரம் இருந்திருக்கு. ரோமர்கள் கட்டிய பெரிய தியேட்டர், ஆடிட்டோரியம் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. அகழ்வாராய்ச்சியில் யூதர்களுடைய வழிபாட்டு தலமான மிகப்பெரிய சினகாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியே கட்டப்பட்ட சினகாகளையே இதுதான் மிக பிரம்மாண்டமானதாக இருக்குது. ஆனால் இது ரோமர்களுடைய பாத், ஜிம்னாசியம் இவைகளுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த நகரம் ஒரு குன்றின் மேல் பகுதியில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு பகுதி அந்த குன்றின் கீழ் பகுதியிலும் கட்டப்பட்டிருக்கு. உயரமான பகுதியில் கட்டப்பட்ட இந்த நகரத்தில் குடி தண்ணீருக்கான பிரச்சனை இருந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் துருக்கிக்கு போனீங்கன்னா இஸ்மிர் என்கிற நகரத்துக்கு கிழக்கில் 80 கிலோமீட்டர் தள்ளி இந்த பழைய கால சர்தை நகரத்துடைய இடிபாடுகளை பார்க்கலாம். இந்த பகுதிகளில் சார்டிஸ் அப்படிங்கிற ஒரு செமி ப்ரெசியஸ் ஸ்டோன் கிடைக்குது. இந்த ரத்தினங்களுக்கு இன்னொரு பெயர் கர்னேலியன். கர்னேலியன் அப்படின்னாலே ஃப்ளஷ், மாம்சம் என்று அர்த்தம். ஏன்னா இது மாம்சமும் ரத்தம் போன்ற கலரில், அதிலும் டீப் ரெட் கலரில் தான் இருக்கும். அதேபோல் இந்த சர்தை சபை காலகட்டத்திலும் அப்போது இருந்த கிறிஸ்தவ மண்டலம் ஆவிக்குரிய காரியங்களில் செத்துக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் இருந்தது. தியத்திரா சபையில் செய்யப்பட்டது போல் மிக அதிக அளவிலான உபத்திரவங்களும் உங்களுக்கு வரல. அதனாலே இவர்களுடைய வைராக்கியமும் சத்தியத்துக்காக போராடும் குணமும் தணிந்து போய்விடுகிறது. சர்தை என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா தட் which ரிமைன்ஸ், அதாவது மீதி இருக்கக்கூடிய, யூஸ்லெஸ் ரெம்னன்ட், தப்பி பிழைத்து இருக்கக்கூடிய நிலை. அதாவது கிட்டத்தட்ட செத்துப்போன நிலை, ஏதோ கொஞ்சம் உயிர் இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்குது. இந்த காலகட்டத்தில் சபை இப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுனால தான் சர்தை என்கிற இந்த பெயர் மிக பொருத்தமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் தியத்திரா சபையை பற்றி சொல்லும்போது உன்னுடைய வேலையை பற்றி அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறார். ஸோ அதில் அங்கே வேலை நடந்தது. ஆனால் இங்கே அப்படி ஊழியம் நடக்கலை. அப்படிங்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஒரு சிலர் தான் அங்கே மீந்திருந்து வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தப்பி பிழைத்து ஏதோ மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் போல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறனால தான் இயேசு கிறிஸ்து இந்த சபையை பற்றி சொல்லும்போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய்னு சொல்கிறார். அப்போ தியத்திரா சபையில் எவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டிருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் நின்று போய் இங்கே ஒரு செத்துப்போன நிலைக்கு வந்துடுது. இந்த காலகட்டத்தில் இருந்த பெயர் கிறிஸ்தவ சபை, அதாவது பெயருக்கு தான் கிறிஸ்தவ சபை, உண்மையாகவே அது கிறிஸ்துவின் சபையாக இல்லை. அவங்க தங்களை கிறிஸ்துவின் சபையாக காட்டிக்கொண்டார்கள். ஆனால் உண்மையாகவே அவர்களிடம் ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் மற்றும் தேவன் நீதி இல்லை. ஆக இவர்கள் வெளிவேஷமாகத்தான் தங்களை கிறிஸ்துவின் சபையாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் மாய்மாலக்காரர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இவர்களை பெயர் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். பெயருக்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க நம்பிட்டு இருக்கலாம், நாம தான் உண்மையான கிறிஸ்தவ சபைன்னு நம்பிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. அதனால தான் கிறிஸ்துவங்க சொல்கிறாரு, நீ உயிருள்ளவன் போல் காணப்பட்டாலும் நீ செத்தவனாக இருக்கிறாய். தியத்திரா சபை காலகட்டத்தில் உண்மையான சபை வனாந்திரத்துக்கு விரட்டப்பட்ட பிறகு மீதம் இருக்கிறது இந்த பெயர் கிறிஸ்தவ சபை தான். அதனால் இந்த காலகட்டத்தில் சபைக்கான எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் எல்லாம் குறைந்து போய்விடுகிறது. எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் குறைந்து போனாலே சபையுடைய வைராக்கியமும் தணிந்து போய்விடுகிறது. அதனால் சர்தை சபைக்கு இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிக்கையை கொடுப்பவர் யார்? வெளிப்படுத்துதல் 1:12-13 பார்க்கலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும்
அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கொப்பானவரையும் கண்டேன். 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருப்பவர், அதாவது சுவிசேஷம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 7 காலகட்டங்களுக்குமான 7 செய்திகளை கொடுக்கக்கூடியவர். இங்கு சர்தை சபைக்கான செய்தியை கொடுக்கும்போதும் அவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துதல் 3:1, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இப்படி 7 பொன் குத்துவிளக்குகளுக்கு மத்தியில் தன்னுடைய கையில் 7 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இந்த சர்தை சபைக்கான எச்சரிக்கையை கொடுக்கிறார். இவருடைய கையில் 7 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்படி இந்த செய்தியை 7 நட்சத்திர அங்கத்தினர்கள் மூலமாக கொடுக்கிறார். வெளிப்படுத்துதல் 3:4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எச்சரிக்கை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இங்க உண்மையில் திருடனைப் போல வருவேன்னு சொல்லப்பட்டிருப்பது 2ஆம் வருகையை பற்றியது கிடையாது. திருடனைப் போல உண்மையில் வருவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சிலர் அப்படி நினைக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது திருடன் இன்ன நேரத்தில் வருவான்னு தெரியாதே, அதே போல தான் கிறிஸ்துடைய வருகை இருக்கும் அப்படின்னு அவர் ஒப்பிட்டு சொன்னதுனால இங்கேயும் திருடனைப் போல உண்மையில் வருவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்போ இதையும் 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா 2ஆம் வருகை பின்னால் 7ஆம் சபை காலகட்டத்தில் நடக்குது. அதனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சபை அமைப்பு கொஞ்சமும் எதிர்பாராத அவர்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கருத்து முரண்பாடால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி இங்கே சொல்கிறாரு. இந்த பெயர் கிறிஸ்தவ சபை அமைப்பு தங்களுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பல தப்பறையான கோட்பாடுகளை வைத்திருக்கிறாங்க. அதே போல் அவர்களுடைய செயல்பாடுகள் நடத்தைகளும் தவறானதாக இருக்குது. இவர்கள் இப்படியே இருந்தால் இவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் நடத்தைகளுக்கும் முரண்பாடான கருத்துக்களும் சத்தியமும் வந்து இவர்கள் செயல்படவே முடியாதபடி இவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சனையாக வரப்போகுதுங்கிறது தான் அவர்களுக்கான எச்சரிக்கை. அப்போ இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அவர்களுடைய தப்பறையான கோட்பாடுகளையும் அவர்களுடைய பயங்கரமான தவறான நடத்தைகளையும் தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளவு வருஷங்களாக இந்த இருண்டைகங்களில் செயல்பட்டு வந்தாங்க. அவர்கள் அப்படி தொடர்ந்து செயல்படவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரான கருத்துக்களும் சத்தியமும் வந்து அவர்களை முடக்கப் போகிறது. இது எப்படி நடந்தது? இவர்களுடைய தப்பறைகளை நொறுக்கும்படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், இப்படி பல சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வந்த சத்தியங்கள் மூலமாக இது நடந்தது. இப்படி கோட்பாடுகளில் பல மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் கொண்டு வருவதற்கான ஆரம்ப முயற்சிகள் இந்த சர்தை சபை காலகட்டத்தில் இருந்து தான் ஆரம்பித்தது. இப்படி சிறிய ஆரம்பமாக சர்தை சபை காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் பிலதெல்பியா சபை காலகட்டத்தில் மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கங்களாக உருவெடுத்தது. இந்த கிறிஸ்தவ மண்டலம் உண்மையான சபையாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் விழித்திருந்து சத்தியத்தை, வெளிப்படக்கூடிய சத்தியத்தை கண்டுபிடித்திருப்பாங்க. அப்போ அவர்கள் தப்பறைகளை விட்டுட்டு, தவறான கோட்பாடுகளை விட்டுட்டு சத்தியத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, உண்மையான சபையாக இல்லை. அதனால் அவர்கள் விழித்திருக்கவில்லை. அதனால் தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாத ஒரு தவறான அமைப்பாக, ஒரு போலி சபையாக இருந்ததுனால தான் அவர்கள் இந்த இருளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களாக இருந்து மாட்டிக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஊழியங்களை செய்கிறோம், சீர்திருத்தங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பல முயற்சிகளை செய்தாலுமே அந்த சீர்திருத்த முயற்சிகள் எல்லாம் வேதாகம கோட்பாடுகளின் அடிப்படையில் இல்லாமல் மனிதர்கள் உருவாக்கிய கோட்பாடுகள், அவர்கள் சபைகளுடைய சொந்த கோட்பாடுகள், சபை அதிகார அமைப்பு, இவைகளை சரி செய்கிறதுக்கான வேலைகளை தான் அவங்க செஞ்சாங்க. அதனால தான் பொதுவான கிறிஸ்தவ மண்டலம், பெயர் சபை, அங்கே ஆவிக்குரிய ரீதியில் சீர்திருத்தம் அடையலை. அவர்களுடைய சபை அமைப்புகள், அதிகார ஒழுங்குமுறைகள், இவைகளை சீர்திருத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போப்பு மார்க்கத்தின் மத அமைப்புக்காக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க, ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி அவர்களுடைய பார்வையிலும் எண்ணத்திலும் தங்களை கிறிஸ்தவத்துக்காக போராடுகிறவர்களாக, உண்மையான கிறிஸ்தவங்களாக அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஆவிக்குரிய உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அப்போ சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்பித்த போது அவர்கள் கொண்டு வந்த சத்தியம் இவர்களுடைய தவறான கோட்பாடுகளையும் இவர்களுடைய நடத்தையையும் கட்டுப்படுத்தியது. எப்படின்னா, இவங்க காலங்காலமாக இருண்ட யுகத்தில் தொடர்ந்து தப்பறைகளை கொடுத்து இந்த மொத்த கிறிஸ்தவ மண்டலத்தையும் மக்களையும் இருளுக்குள்ளே வைத்திருந்தாங்க. அதே போல் இவர்களுடைய தவறான நடத்தைகள், இவங்க விருப்பப்படியெல்லாம் கிறிஸ்தவ மண்டலத்தை கட்டுப்படுத்தி வந்தாங்க, விருப்பப்படி நடந்து வந்தாங்க.
ஆனால் இந்த சீர்திருத்த அமைப்புகள் வந்து சத்திய வெளிச்சத்தை கொண்டு வரும்போது இவர்களுடைய தப்பறையான கோட்பாடுகள் அங்கே நிற்க முடியல. இவர்களுடைய தவறான நடத்தைகள் எல்லாம் வெளியரங்கமாகுது. இதற்கு பிறகு இவங்க விருப்பப்படி இருண்ட யுக தப்பறைகளை கொண்டு வரவும் முடியல. இவங்க விருப்பப்பட்டபடியெல்லாம் செயல்படவும் முடியலை. சர்தை சபையில் இந்த பேர் சபை எப்படி விழித்திருக்காமல் தூங்கி கொண்டிருந்தாங்களோ இதே போன்ற குணமுடையவர்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்தடுத்த சபை காலகட்டங்களையும் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் அவர்களால் கிறிஸ்துவின் நாளில் கூட காலங்களையும் வேலைகளையும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தூங்கி கொண்டிருந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடைய நாளில் அவருடைய பிரசன்னத்தை இன்னும் உணராதவர்களாக தான் இருப்பாங்க. பூமியில் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து வல்லமையாய் ஆளுகை செய்யும் வரைக்கும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆனால் சர்தை சபையில் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்கள் தான் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர். அப்படிப்பட்டவர்கள் தான் கரையற்றவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உலகத்தோடு நடக்காமல் கிறிஸ்துவோடு நடந்து வெற்றி பெற்றார்கள். ஸோ இப்படி வெற்றி பெற்றவர்களாக ஒரு சிலரும் அன்றைக்கு சர்தை சபையில் இருந்தாங்க. இப்படி பரிசுத்தவான்களாவதற்கு தகுதி பெற்ற ஒரு சிலருடைய பெயர்கள் தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் தான் இந்த சபை காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பெயருக்கேற்ப இந்த தேத்ரா சபை காலகட்டத்தில் மீந்திருக்கக்கூடியது அப்படி தப்பி பிழைத்தவர்கள் என்பது போல் ஒரு சிலர் தான் ஊழியம் பண்ணாங்க. தேத்ரா சபையோட ஒப்பிடும்போது இங்கே அதை போன்ற பெரிய அளவில் சத்திய ஊழியம் நடைபெறவில்லை. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. போப்பு உச்சபட்ச அதிகாரத்தோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த இருண்ட காலகட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்து சத்தியங்களை கொடுக்கிறாரு. ஆனால் அப்படி சத்தியங்களை கொடுப்பது இந்த சபை காலகட்டத்தில் அதிகமாக நடைபெறவில்லை. அது இதற்கு அடுத்த சபை காலகட்டமான பிலதெல்பியா காலகட்டத்தில் தான் மிக அதிக அளவில் சீர்திருத்தங்கள் நடைபெற்று ஏராளமான சத்தியங்கள் வெளிப்பட்டது. ஆனால் அவ்வளவு சத்தியங்களை கிறிஸ்து இந்த சர்தை சபை காலகட்டத்தில் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தியத்திரா சபை காலகட்டத்தில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க. சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் போப்பு மார்க்கத்துடைய உச்சபட்ச அதிகாரத்தால் அந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு தோல்வியில் முடிவடைந்தது. அப்போது இந்த போப்பு மார்க்கம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற வரைக்கும், அதற்கு இந்த ராஜாக்களுடைய அதிகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வரவே முடியாது. ஏன்னா அது அளவுக்கு அதிகமான அதிகாரத்தோட வல்லமையோடு இருக்குது. அப்போ இங்கே சீர்திருத்த இயக்கங்கள் கொஞ்சமாவது வரணும் அப்படின்னா இந்த போப்பு மார்க்கம் முதல்ல வீழ்த்தப்படணும். அதனுடைய அதிகாரம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படணும். அப்போது சீர்திருத்தவாதிகள் எவ்வளோ பேர் வந்தாலும் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அவங்க ஒடுக்கப்பட்டுறாங்க. அப்போ இங்கே சீர்திருத்தம் வரணும் அப்படின்னா போப்பு மார்க்கத்துடைய அதிகாரம் அடக்கப்படணும் அப்படின்னா அதை இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் செய்ய முடியும். அந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த சபை காலகட்டத்தில் செய்தார். சர்தை சபை காலகட்டத்தின் முதல் நட்சத்திர அங்கத்தினர் மார்சிகிலியோ. இவர் தான் இந்த சபை காலகட்டத்தின் பிரதான நட்சத்திர அங்கத்தினர். இந்த சபையுடைய காலகட்டம் 1309 1479 வரைக்கும். சுவிசேஷ யுகத்தின் இந்த இருண்ட காலப்பகுதி முழுவதுமே போப்பு ராஜாக்களுடைய அதிகாரத்தையும் படைப்பலத்தையும் பயன்படுத்தி தான் ஐரோப்பா முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தார். இப்படி போப்பு மார்க்கம் அரசாங்கங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த 1300 வருடத்துக்கு பிறகு போப்பிற்கும் பிரான்ஸ் ராஜாவிற்கும் இடையே ஒரு பிரச்சனை உருவாகியது. இப்படி போப்பு மார்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பிரச்சனைகள் வந்ததும் போப் ராஜாவிற்கும் அரசாங்கங்களுக்கெல்லாம் மேலானவர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வெளிப்படையாகவே சொல்லி அறிக்கைகளை விடுறாரு. அரசர்களுக்கும் மேலே தான் நான் இருக்கிறேன், அவர்களை விட நான் தான் அதிகாரமிக்கவன், அரசர்களும் என்னைய பணிந்து கொள்ளணும் அப்படின்னு மத ரீதியான காரியங்கள்லேயும் சரி அரசாங்க ரீதியான காரியங்கள்லேயும் சரி உச்சபட்ச அதிகாரம் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரெஞ்சு தேசம் அப்போ பொருளாதார பிரச்சனையில் இருக்குது.
அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே பிரான்ஸில் வசூலிக்கப்படுகிற காணிக்கை 10% இது எல்லாமே ரோமுக்கு தான் போயிட்டு இருந்தது. இந்த பணம் பிரான்ஸ் மக்களுடைய பணம், அதனால் பிரான்ஸ் தேசத்துக்காக தான் இது செலவழிக்கப்படணும் அப்படிங்கிறது ராஜாவுடைய கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் இந்த போப்பு மார்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மத குருமார்கள் வரி கட்ட அவசியம் இல்லாமல் இருந்தது. ஐரோப்பா முழுவதும் போப்பு மார்க்கத்துக்கு சொந்தமான பல மடங்கள், ஆலயங்கள் எல்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் எந்த விதத்தில் எந்த தேசத்துக்கும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விளக்கு இருந்தது. சாதாரண கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் வரி செலுத்தணும். ஆனால் இந்த ரோமன் கத்தோலிக்க அமைப்பில் இருக்கக்கூடிய மத குருமார்களோ அல்லது இந்த அமைப்போ வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருந்தது. அப்போது பிரான்ஸ் தேசத்தில் அந்த பொருளாதார பிரச்சனை இருந்ததுனால அங்கே பிரான்ஸ் தேசத்தில் வசூலிக்கப்படுகிற காணிக்கை பணம் இதெல்லாம் ரோமுக்கு போகக்கூடாது, இந்த பிரான்ஸ் தேசத்துக்காக செலவழிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை போப்பு தடுக்கிறாரு. இதனால் பிரான்ஸ் தேசத்து ராஜா இந்த மத குருமார்கள் அந்த மடத்துக்கும் வரி விதிக்கிறார். அப்போ போப்பாக இருந்த 8ஆம் பொனிஃபேஸ் என்பவர், ராஜாக்களுக்கு மேலான அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம், மத அமைப்புகளுக்கும் நாங்கள் தான் தலைவர், அரசாங்க அமைப்புகளுக்கும் நாங்கள் தான் தலைவராக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கே வரி விதிக்கிறதுக்கு அரசாங்கங்களுக்கே அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இப்படி போப்புக்கும் ராஜாவுக்கும் இடையில் மோதல் அதிகரித்து கொண்டே வருது. போப்பு ஒரு கட்டத்தில் இந்த ராஜாவை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறாரு. அதாவது சபையில் இருந்து இந்த ராஜாவை ஒதுக்கி வைக்கிறேன், போப்புக்கு கீழ்ப்படியாமல் ரட்சிப்பே கிடையாது, சாதாரண மக்கள் மட்டும் இல்லை ராஜாக்களே போப்புக்கு கீழ்ப்படிந்தால் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. உனம் சாங்டம் அப்படிங்கிற பாப்பல் புல் அப்படிங்கிறத வெளியிடுறாரு. உனம் சாங்டம் அப்படின்னா ஒன் ஹோலி சர்ச் அப்படின்னு அர்த்தம். அந்த உனம் சாங்டமில் ஒன் காட், ஒன் ஃபெய்த், ஒன் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, அதாவது ஒரே கடவுள் ஒரே விசுவாசம் என்பது போல் இந்த பூமியிலையும் ஆவிக்குரிய அதிகாரம்னா அது ஒரே அதிகாரம் தான், அது போப்புகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் போப்புக்கு தான் எல்லாரும் கீழ்ப்படியணும். இப்படி போப்பை மிகவும் உயர்த்தி போப்பு தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு ராஜாக்கள் கீழ்ப்படிந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அறிக்கையை அவர் வெளியிடுறாரு. ஆனால் இதை பிரான்ஸ் ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பயப்படவும் இல்லை. மற்ற ராஜாக்களை போல் கீழ்ப்படிந்து போகாமல் போப்புக்கு எதிராக யுத்தமே பண்ணுறாரு. இதற்கு மிக முக்கியமான காரணம் மார்சிக்லியோவுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் தான். அவர் அந்த சிவில் அத்தாரிட்டிக்கு சர்ச் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், சர்ச்சு தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடாது என்கிற அந்த சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய இந்த கருத்துக்களால் தான் ராஜாவுக்கு ஒரு தெளிவு போப்பை எதிர்க்கக்கூடிய தைரியமும் வருது. இப்படி போப்பு மார்க்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுகிற இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து மார்சிலியோவை ஒரு சீர்திருத்தவாதியாக எழுப்புகிறார். மார்சிலியோவும் அவருடைய உதவியாளரான வில்லியம் ஆஃப் ஓக்ஹாம் என்பவரும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய போப்புக்கு எதிரான அமைப்புகளோடு சேர்ந்து இந்த சீர்திருத்த கருத்துக்களை கொடுக்குறாங்க. அதாவது போப்பு தான் உலக காரியங்களையும் சரி மத காரியங்களையும் சரி தன்னை ஒரு உச்சபட்ச அதிகாரமிக்க தலைவராக காட்டி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது என்கிற கருத்துக்களை கொடுக்குறாங்க. அவர் எழுதின டிஃபென்சர் ஃபெடா என்கிற புத்தகத்தில் ஆவிக்குரியவர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் உலக அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு தான் இருக்கணுமே தவிர உலக காரியங்களில் அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொல்கிறாரு. மார்சிலியோட கருத்துப்படி சபை அப்படின்னா அதில் பிஷப்பு, போதகர்கள், இப்படி அதிகார படிநிலைகள் இருக்கக்கூடாது. சர்ச் அப்படின்னா அங்கே கிளரிக்கல் ஆர்டர்லாம் இருக்கணும்னு இல்லை. சபை அப்படின்னா விசுவாசத்தினால கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லா சகோதரர்களையும் உள்ளடக்கியது தான். இதில் இவர் பிஷப், இவர் கார்டினல், இவர் போதகர், இவர் சாதாரண சகோதரர் என்று அதிகாரத்தின் அடிப்படையில் வித்தியாசம் காட்டக்கூடாது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லோருமே சகோதரர்கள் தான். இதில் ஒரு சிலருக்கு அதிக அதிகாரம், மற்றவங்க சாதாரண சகோதரர்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போல் உலக காரியங்கள்லையும் சரி மத காரியங்கள்லையும் சரி இந்த போப்பு மார்க்க அமைப்பு தான் அதிகாரத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அப்படிங்கிறதும் தவறு. சபையினுடைய கோட்பாடுகளின் அடிப்படை அல்லது அதோடைய தரத்தை நிர்ணயிக்கிறதுனா அது வேதாகமம் தான். ஒவ்வொரு சபையுடைய சொந்த கருத்துக்கள், கோட்பாடுகள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேதாகமம் தான் நமக்கு சட்ட புத்தகமாக இருக்கணும் என்பதையும் மார்சிலியோ போதித்தார். சபையில் எந்த ஒரு மத குருமார்களுக்கும் யாரையும் நியாயந்தீர்க்கிற அதிகாரம் கிடையாது. யாரையும் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறது, இவரை சபையை விட்டு விலக்கி வைக்கிறேன், இவருக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன், அப்படியெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரமே கிடையாது. கிறிஸ்து ஒருவர் தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். மதத்துக்கு எதிராக செயல்படுறவங்கள அவர் மட்டுமே நியாயம் தீர்க்க முடியும். மார்சிலியோட இந்த சத்திய போதனைகள் அந்த காலகட்டத்துக்கு மிகவும் முற்போக்கான ஒரு சிந்தனையாக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு இருண்ட காலம், போப்பு மார்க்கம் அவ்வளவு அதிகாரத்தோடு ஆண்டுகிட்டு இருக்கு, ராஜாக்களே பயப்படுறாங்க.
அப்போ போப்புக்கு எதிராக செயல்பட அவங்களுக்கு தைரியம் இல்லை, அவ்வளவு மூட நம்பிக்கைகளில் இருளுக்குள்ளே இருந்தாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலகட்டத்தில் போப்பு மார்க்கம் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த காலகட்டம். குறிப்பாக இந்த 1300வது வருடம் போப்பு மார்க்கத்துடைய அந்த போலி 1000 வருட அரசாட்சியுடைய மைய பகுதியாக இருக்குது. 799வது ஏடியில் அவங்க அரசாங்க விஷயங்கள்லையும் தலையிடும் அளவு தங்களை உயர்த்தி கொண்டு வர்ற காலம். இந்த 799 1799 1000 வருஷம் முடிவில் நெப்போலியன் மூலம் போப்பு மார்க்கத்துடைய அதிகாரம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த காலகட்டத்தின் மைய பகுதியான 1300வது வருடம் இவர்கள் அதிகாரத்தின் உச்சகட்டத்துக்கு வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பொனிஃபேஸ் 8ங்கிற போப்பு அதிகாரத்துக்கு வர்றாரு. இவர் தான் உலக காரியங்களாக இருந்தாலும் மத காரியங்களாக இருந்தாலும் போப்பு தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறாரு. அதனால் மக்களோ அல்லது ராஜாக்கள் ஆனாலும் போப்புக்கு கீழ்ப்படிந்தாதான் ரட்சிப்பு அப்படின்னு உனம் சாக்டம் அப்படிங்கிற பாப்பல் புல்லில் இதை அறிவிக்கிறாரு. 1302 இந்த உனம் சாங்டம் அப்படிங்கிற பிரகடனத்தை செய்கிறாரு. இப்படி போப்பு மார்க்கம் தன்னை உயர்த்தி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும்போது தான் இந்த காலகட்டத்தில் தான் பிரான்ஸ் ராஜா 4வது பிலிப்போட போப்புக்கு ஒரு மோதல் வருது. இந்த பிரச்சனை அதிகரித்து யுத்தமாகுது. அப்போ பிரான்ஸ் ராஜாவுடைய ஆட்கள் இத்தாலியில் இருக்கக்கூடியவங்க போப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் போப்பை பிடித்து அடிக்கிறாங்க. இதனால் போப்பு கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. இதற்கு பிறகு அடுத்த போப்பாக பெனடிக்ட் 9 என்கிற போப்பு நியமிக்கப்படுறாரு. இவரை பிரான்ஸ் ராஜா தான் நியமிக்கிறாரு. பொதுவாக போப்பு ரோமில் தான் நியமிக்கப்படுவாங்க இல்லையா? ஆனால் இந்த போப்பு ரோமுக்கு போகலை. இவர் பிரான்ஸை அவிக்னான்லே போப்பாக நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாரு. போப்பு நம்ம இங்கே தான் இருக்கணும், இங்கே இருந்தால் தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ராஜாக்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து அவிக்னானில் தான் போப்பை நியமிக்கிறாங்க. இதுதான் அவிக்னான் பாப்பசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1309வது வருடத்தில் இருந்து 1377 வரைக்கும் போப்பு அவிக்னானில் பிரான்ஸ் அரசருக்கு கீழே தான் இருக்க வேண்டியது இருந்தது. தொடர்ந்து அங்கே ஃப்ரெஞ்சு போப்புகளாக தான் வர்றாங்க. பக்கத்திலேயே பிரான்ஸ் தேசத்துடைய இராணுவம் இருக்குது. அது யார்கிட்ட வலிமை இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கொள்வதாக இருக்குது. இது போப் 8ஆம் பொனிஃபேஸுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நினைவுபடுத்துவதாக இருந்தது. இப்படி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் போப்புடைய வானளாவிய அதிகாரம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டது. பிரான்ஸுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோமில் தான் போப்பு இருக்கணும்னு சொல்லி 1377க்கு பிறகு பழையபடி ரோமில் போப்பை நியமிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பிரான்ஸ் அரசர் அவிக்னான்லேயும் போப்பை நியமிக்கிறாரு. ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் 2 போப்புகள் இருக்காங்க. ஒரு போப்பு அவிக்னானில் இருக்கிறாரு, இன்னொரு போப்பு இங்கே ரோமில் இருக்கிறாரு. இதனால் இந்த 2 போப்புகளுக்கு இடையிலேயே இந்த மோதல் வருது. அப்போது அவிக்னானில் பிரான்ஸ் சார்பாக இருக்கக்கூடிய போப் ரோமில் இருக்கக்கூடிய போப்பை போலின்னு சொல்கிறாரு, அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு. ரோமில் இருக்கக்கூடிய போப்பு நான் தான் ஒரிஜினல் போப், அவிக்னானில் இருக்கக்கூடிய போப்பு தான் போலி, அவர் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் 2 போப்புகள் சொல்வதும் உண்மை தான். ஏன்னா இந்த 2 போப்புகளுமே போலி தான், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் தான், அதான் அந்தி கிறிஸ்து. இப்படி இங்கே 2 போப்பு வந்துடுறாங்க. அவங்களுக்கிடையே அதிகார போட்டி மோதல்லாம் வந்ததுனால இந்த போப்பு பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. அப்போ இதுவரைக்கும் இருளில் மூட நம்பிக்கையில் போப்பு தான் தலைவர் அப்படின்னு நம்பிக்கொண்டு கிறிஸ்துவுடைய ஒரு ஏஜெண்ட்டாகவே இருக்கிறாரு அப்படியெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார் மெம்பர் விக்லிஃப் கூட இந்த 2 போப்புகளுடைய மோதலெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் அந்த அமைப்பை விட்டு வெளியே வர்றார். இவர்களுடைய தவறுகள் வெளிப்படும் போது அதெல்லாம் உணர்ந்து அப்போ சத்தியத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது இவங்கெல்லாம் போலி அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறாரு. இப்படி சர்வ வல்லமையுள்ளவர்களாக ஐரோப்பிய தேசங்களை அதிகாரம் செலுத்தி வந்த போப்புடைய வீழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்குது. பல சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பல முயற்சிகள் செய்து தோல்வியடைந்து இல்லாமல் போயிருக்கு. அப்படி சீர்திருத்தமே வர முடியாத அளவு போப்பு அவ்வளவு அதிகாரமிக்கவங்களாக இருந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து போப்பு மார்க்கத்துக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்து அவர்களுடைய அதிகாரத்தை அங்கே குறைக்கிறாரு. இதனால தான் இதற்கு பிறகு சீர்திருத்த இயக்கங்கள் கொஞ்சமாவது வளர்ச்சி அடைகிறதுக்கு இது உதவியாக இருந்தது. கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இப்படி 2 போப்புகள் இருந்தாங்க, அவர்களுக்கிடையே மோதல்கள் இருந்தது. அதனால் இந்த காலகட்டத்தில் தான் போப்புடைய அடக்குமுறை அதிகமாக இல்லாததுனால சீர்திருத்த இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, சீர்திருத்த இயக்கங்களை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் செய்ய முடிந்தது. இப்படி பிரதான ஸ்டார் மெம்பரான மார்சிலியோ மூலமாக இயேசு கிறிஸ்து சீர்திருத்தத்துக்கான ஆரம்பகட்ட வேலையை செய்கிறாரு.
இப்படி மார்சிலியோடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த இருண்ட காலத்துக்கு ரொம்ப முற்போக்கான கருத்துக்கள். பிற்காலத்தில் வரவிருக்கிற புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணுமோ அதற்கான ஒரு அடித்தளமாக இவருடைய வேலை இருந்தது. அடுத்த சபை காலகட்டங்களில் நடந்த மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கங்களுக்கான அடித்தளத்தை, அதற்கான விதையை இவர் தான் போடுறார். எலியா பரிசுத்தவான்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் இல்லையா? இந்த டைப் ஆன்டிடைப்பை நம்ம படிக்கும்போது 3.5 வருட பஞ்ச காலகட்டத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலில் அவர் பெரிய சீர்திருத்தத்தை செய்வதற்கு முன்பு ராஜாவான ஆகாபுக்கு முன்பாக தன்னை காட்டுவார். இது 1 ராஜாக்கள் 18:1 கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இதற்கான நிறைவேறுதலாகத்தான் இந்த சர்தை சபை காலகட்டத்திற்கான நிறைவேறுதலான எலியாவாக மார்சிலியோ வந்து அரசர்களுக்கு முன்பாக நின்று இந்த அரசாங்கங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்த வேலைகளை செய்தார். ஆனால் மார்சிலியோ ஹஸ் இவரை போன்றவர்களுடைய ஊழியம் போப்புடைய உச்சபட்ச அதிகாரத்தை தாக்கி அவர்கள் அப்படி உலக காரியங்கள், மதம், அரசாங்கங்களை ஆளுகை செய்கிறவங்களா இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான சத்தியங்களை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி அரசாங்க சமுதாய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்களாக இருந்தாங்க. இவர்களுடைய இந்த ஊழியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த போப்புக்கு எதிரானவர்கள், இதற்கு முன்பு போப்பை எதிர்க்க முடியாதவர்களாக இருந்தவங்கெல்லாம் இதை தொடர்ந்து கவனித்து இவர்கள் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறாங்க. இப்படி தான் 1324 மார்சிலியோ மற்றும் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லோரையுமே ஜெர்மன் அரசர் லூயிஸ் த பவேரியன் அழைத்து இவருடைய பல சத்திய கருத்துக்களை தெரிந்து கொள்கிறாரு. அவருக்கு முன்பாக மார்சிலியோ எழுதிய புத்தகமான டிஃபென்சர் பேசிஸ், அதாவது டிஃபென்சர் ஆஃப் பீஸ் என்கிற அந்த புத்தகத்தில் போப்பு மார்க்கம் உரிமை கோருகிற அவர்களுடைய அதிகாரம், அரசாங்கம், மத விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் தலைமை, எங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படணும், கீழ்ப்படணும் என்றெல்லாம் அவங்க உரிமை கோருகிறாங்க இல்லையா? அதெல்லாம் தவறு என்கிற கருத்துக்களை சத்திய ஆதாரத்தோடு அவர் விளக்கி இருக்கிறார். அதன் மூலமாக போப்புடைய இந்த உரிமை கோரல், அவருடைய அதிகாரம் எல்லாமே அங்கே தகர்க்கப்படுகிறது. அதனால தான் இதற்கு பிறகு 1327 வருடம் 22வது போப் ஜான் என்பவருடைய காலகட்டத்தில் மார்சிலியோடைய இந்த போதனைகளை எல்லாம் கண்டிக்கிறாங்க. அவரை ஒரு மத விரோதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 1343 மார்சிலியோ இறந்த பிறகும் கூட அவருடைய கருத்துக்களுக்கு எதிரான வேலைகளை பாப்பசி செய்து கொண்டு தான் இருந்தது. ஆனாலும் அவருடைய கருத்துக்கள் பரவி கொண்டு தான் இருந்தது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த நட்சத்திர அங்கத்தினர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து சத்திய வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருந்தார். நம்ம அடுத்த பகுதியில் இந்த சர்தை சபைக்கான அடுத்தடுத்த நட்சத்திர அங்கத்தினர்களை பற்றி பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திட்டத்தையும் அதை அவர் கிறிஸ்து மூலமாக இந்த சுவிசேஷம் முழுவதும் பரிசுத்தவான்களை கொண்டு செயல்படுத்தி வருகிறார் என்பதை வரலாற்று ஆதாரங்களோடு படிப்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குமே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.